வணக்கம் நண்பா. ஒரே இடத்துல எத்தன பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுங்களா? இவங்களுக்கு பின்னாடி பாருங்க அவ்வளோ பேருமே எல்லாருமே கட்டைய வந்து வீசிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இருங்க தம்பி நம்ம ட்ரிக்ஸ யூஸ் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த ஒரு உயிரோட ஒரு கீழி மீன் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கீழி மீன அவங்க தூண்டில தெரியுதுங்களா? இந்த மாரி உயிரோட கொழுவி கடல்ல வந்து தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க வெயிட் பண்ற நேரம் நம்ம ஆப்போசிட்ல வந்து கட்ட போடுறவங்கள பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தான் கொஞ்ச நேரம் போயிருந்தேன். போயிட்டு திரும்பி பார்த்தா, இவங்களுக்கு வந்து மீன் கடிச்சிருச்சுங்க. தெரியுதுங்களா? ஸோ கடிச்சதும் சரியான டேஸ்ட்டான மீனு. யாருக்கெல்லாம் மீன் புடிக்கலையோ, அவங்க இந்த மீன வாங்கி சாப்பிட்டா கூட, அவங்களுக்கு அன்னையிலேருந்து மீன வந்து புடிக்க ஆரம்பிச்சுரும் நண்பா. அப்பேற்பட்ட ஒரு மீனு தான் கடிச்சிச்சு. என்ன மீனு அப்படின்னு சொல்றத பக்கத்தில வந்து பாருங்க. ஏன்னா இந்த மீன் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா ரேட்லயுமே இவர் வந்து கூடுன ரேட்டு தான். சரிங்களா? அவரு கம்மியாலாம் கிடைக்க மாட்டாரு. நல்ல ஒரு ரேட்டு குடுத்து எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அப்பேற்பட்ட மீனு தான் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, பாறை மீன் நண்பா. இத வந்து ட்ராவலி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இவர்ல பல வெரைட்டி இருக்கு. இருந்தாலும் இந்த பாறை வந்து சரியான டேஸ்ட்டா இருக்கும் நண்பா. புடிச்சதுமே 1 கிலோ சைஸுக்கு மேல தான் கெடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ மத்த எல்லாரும் புடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ட்ரிக்ஸ யூஸ் பண்ணி இந்த மீன வந்து புடிச்சுட்டாங்க. ஸோ சில பேர் வந்து கட்டையால தூண்டி கட்டையில மீன் புடிக்காத போது இந்த மாரி தான் கிளி மீன்கள யூஸ் பண்ணி இந்த பாறை மீன்கள வந்து புடிப்பாங்க. இந்த மீன் புடிச்ச விதம் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இது சம்மந்தமா பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும்.